இத கவனிச்சுங்களா? இது பழைய ஃபார்முலா. கம்பீரின் மாஸ்டர் கிளாஸ். இலங்கையை பந்தாடிய இளம் படை. T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்ற நிலையில் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து ராகுல் டிராவிட் விலகினார். ராகுல் டிராவிட் ஏற்கனவே உலகக்கோப்பை என்ற உச்சத்தை தொட்ட நிலையில் அதற்கு மேல் சாதனை படைத்தால்தான் அடுத்த பயிற்சியாளராக வந்த கம்பீருக்கு பெருமையாக இருக்கும். கம்பீரை பற்றி சொல்லவே தேவையில்லை. எப்பவும் கரார்தான். சேவாக் போன்ற பேட்ஸ்மேன்களைத்தான் பிடிக்கும். பயப்படாமல் அடி என்பதே இவரின் அறிவுரை. இந்த நிலையில் இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் இந்திய அணி முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை 2-0 என கைப்பற்றியது. இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதிய 3வது T20 போட்டியில் இந்திய அணியில் செய்யப்பட்ட சில அதிரடி விஷயத்தால் வெற்றி பெற வேண்டிய இலங்கை அணி தோல்வி கண்டது. பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் பழைய ஃபார்முலா கை கொடுத்துள்ளது. சூரியகுமார் யாதவுக்கு திட்டத்தை தீட்டி கொடுத்தார் கம்பீர். அதை மைதானத்தில் செயல்படுத்தியது இளம் படை. இந்திய அணியில் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு பிரச்சனை நீடித்து வந்தது. அதாவது சச்சின், யுவராஜ், சேவாக், ரெய்னா, கங்குலி போன்ற வீரர்களுக்கு நன்றாக பந்து வீசவும் தெரியும். ஆனால் அதன் பிறகு வந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற வீரர்களுக்கு பெரிய அளவில் பந்து வீச்சில் நாட்டமில்லை. வெறும் பேட்ஸ்மேன்களாக ஒரு தலைமுறை இருந்துவிட்டது. இது இந்திய அணிக்கு பெரிய மைனஸாகவே பார்க்கப்பட்டது. கம்பீர் பயிற்சியாளராக தலைமை ஏற்றதும் இருக்கின்ற பேட்ஸ்மேன்கள் அனைவரும் பந்து வீசவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு தகுந்தாற் போன்று சூரியகுமார் யாதவ், ரிக்கு சிங், ரியான் பராக், ஜெய்ஸ்வால் போன்ற வீரர்கள் தொடர்ந்து வலைப்பயிற்சியில் பந்து வீசி இருக்கின்றனர். பந்து வீசுவது மட்டுமின்றி முக்கியமான கட்டத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் பயிற்சியில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 3வது போட்டியில் இந்திய அணியில் பல்வேறு மாற்றங்களை செய்தார் கம்பீர். இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல் மற்றும் ஹர்தீப் சிங் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர் மற்றும் கலீல் அகமது, சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். மேலும் பேட்டிங் வரிசையில் சில மாற்றங்களையும் செய்தார். முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 137 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அடுத்து பேட்டிங் செய்த இலங்கை அணி 15 ஓவர்களில் 108 ரன்கள் எடுத்து 1 விக்கெட் மட்டுமே இழந்திருந்தது. கடைசி 30 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இருந்தது இலங்கை அணி. கடைசி 2 ஓவர்களில் 9 ரன்கள் எடுத்தால் இலங்கை அணி வெற்றி பெறும் என்ற நிலையில்தான் கம்பீர் தனது ஃபார்முலாவை இறக்கினார். கடைசி 2 ஓவர்களை ரிக்கு சிங் மற்றும் சூரியகுமார் யாதவ் வீசினார்கள். இது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ரிக்கு சிங், சூரியகுமார் இருவரும் சேர்ந்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி போட்டியை சமன் செய்தனர். அடுத்து சூப்பர் ஓவரில் இலங்கை 2 ரன்கள் மட்டுமே எடுத்தது. சூப்பர் ஓவரில் இந்தியா எளிதாக வெற்றி பெற்றது. தோல்வி அடைய வேண்டிய போட்டியில் பல புதிய முயற்சிகளை எடுத்து இந்திய அணி வெற்றி பெற்றதை பார்த்து BCCI அதிகாரிகள் உற்சாகத்தில் இருந்ததாகவும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவை பாராட்டி தள்ளி உள்ளனர். இது குறித்து இந்திய அணி வட்டாரத்தில் குறிப்பிடும் போது, இதுதான் கௌதம் கம்பீர் ஃபார்முலா. இனி இந்திய அணியில் 7 அல்லது 8 பந்து வீச்சாளர்களும் 7-8 பேட்ஸ்மேன்களும் இருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர் அதிக ஆல்ரவுண்டர்களை இனி T20 அணியில் பயன்படுத்த இருக்கிறார் என்கின்றனர். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.